கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. அம்மா தான் ஆசையை கொடுத்துருக்காங்களா, போட்டுட்டு ரெடி. அப்பதான் அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க. இல்ல நான் இப்ப என்ன போட்டு பழக்கம் இல்லையா, அதான் கேட்டேன். இனிமே பொண்டாட்டி எல்லாத்துக்கும் பழகிக்கணும். சரியாடி பொண்டாட்டி, இனிமே நம்ம வெளியில போனோம் இப்படிதான் வரணும், புரியுதா? புரியுதுங்க. இதெல்லாம் நல்லாவே புரியுது, அது நல்லா தெரியுது. நைட்டு விஷயமும் புரியுதா? நீங்க ரொம்ப மோசம். பகலெல்லாம் நல்லா மாதிரி இருப்பான், நைட்டு மட்டும்தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமான இருப்பேன். நான் இப்படி பேசுறேன்னு யோசிச்சு கூட பார்க்கல தெரியுமா? எல்லாத்துக்கும் பயப்படுறானே, என்னை பார்த்தாலே மிரண்டு ஓடுறானே, என் பக்கத்துல வருவானான்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, என் பக்கத்துல மட்டும் தாண்டி இருக்கான், என்னை விட்டு எங்கேயும் போகவே மாட்டேங்கிறான். மச்சி பாத்தியா, புதுமண தம்பதிகளுக்கு இப்பதான் விடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சான், லைட்டா நம்ம வேலையை காட்டுவோமா? லைட்டா என்னடா லைட்டா, கொஞ்சம் ஹெவியாவே காமிச்சிருவோம். ஆரம்பிச்சிருவோமா மச்சி? நமக்கு இதான பொழப்பு. டேய் சக்தி, என்னடா இப்பதான் நமக்கு விடிஞ்சிருக்கு போல இருக்கு. ஏதாவது ரியாக்ஷன் வந்துதான்? ஒர்க் அவுட்டே ஆகுதுடா. அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன ரெண்டு திருட்டு பையன் இங்க நின்னுட்டு என்ன வேலை பாக்குறானுங்க போல இருக்கு. ஆமாடா மச்சான், அதையும் கேட்கறேன். ரூம் விட்டு வெளியில வர மனசே இல்லைன்னா பாத்துக்கே. ஓ, நம்மளதான் வச்சு செய்யறானுங்களும். இவனுங்களை எதுவும் பண்ண முடியாது. சரி, வேடிக்கை பார்ப்போம். மச்சி என்னன்னே தெரியலடா, ரூமுக்குள்ளேயே இருக்கணும் போல இருக்கு மச்சான். மறுபடியும் வேணா ரூமுக்கு போயிடுவோமா? ஆமா மச்சான், ரூமுக்கு போகணும் தோணுது. ஆனா பாரு, வெளியில இருக்கவங்க ஒரு மாதிரி பாப்பாங்களேன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு மச்சி. யார் இது? ஓ, அண்ணி. அண்ணி யாரு? சொல்லுங்க அண்ணி. என்ன அண்ணி, என்ன அண்ணி வேணும்? பயந்தாங்குழி, நல்லாவே கண்டுபிடிக்கிறீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு இருக்க போல இருக்கேன். சாரி பொண்டாட்டி, இது நீயாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாச்சு, இதுல நான் கண்டிப்பா தலையிடவே மாட்டேன். அவனுங்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்க, சரியா? இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க தம்பிங்களா பேசும்போது கண்டிப்பா அண்ணனா நான் வருவேன். ஆனா இப்ப அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா பேசுவானுங்க, வர மாட்டேன் பொண்டாட்டி. அதான் எங்க இனியன் அண்ணன்னு சொல்றது. சரியானா யாரோ ஒருத்தவங்க எனக்கு கல்யாணமே வேணும், எனக்கு மாப்பிள்ளைய பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு கல்யாணமே வேணும் வேணான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை பக்கத்துல போறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப மாப்பிள்ளை பக்கத்துல இருந்து தூரமா வரவே மாட்டேங்கிறாங்களா? அது மட்டும் நினைச்சு ஷாப்பிங் வெற்றி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஆமா மச்சி, அது மறந்துட்டு பாரு. இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சிடல. நடந்த கல்யாணத்தை எப்படியாவது கலட்டி விட்டுருவோமா? என்ன சொன்ன? அதானே இப்ப இவ என்னமோ சொன்னோம், அது நம்ம காதுல தப்பா விழுந்தது. என்ன சொன்ன? மச்சி பேசுறது நம்ம சகானாவா? அதான் மச்சான் எனக்கு டவுட்டா இருக்கு. சகானாக்குள்ள உள்ள ஏதோ பூந்துருச்சோ? இப்போ நாங்க ரெண்டு பேரும் அண்ணி அண்ணி என்ன சொல்றனோ அதை நீங்க கேட்கணும்டா. இந்த மாதிரி என்ன சாதாரண கூப்பிட கூடாது. நாங்க நீ போங்க நீ என்ன கூப்பிடணும், புரியுதா? மச்சான் என்னடா நடக்குதுங்க? நம்ம கனவு காண்றோமா இல்ல நிஜமாடா மச்சான்? கனவுலாம் இல்லடா, நிஜமா தான் நடக்குது. இந்த ஊமக்கட்டம் எப்படி வாய் பேசுறது பத்தியா? இதை இப்படி விடக்கூடாது மச்சி, ஏதாவது பண்ணணும் பாத்துக்கோ. இப்பவே பண்றேன். அண்ணா என்னடா தம்பி, நான் பாருங்க சகானா என்னென்ன பேசுறானு. சகானாவா? டேய், அவ சொல்றது உங்க காதுல விழலாம். அண்ணி, இப்ப அவங்களுக்கு அண்ணியா பேசுறான். அன்னிக்கு குழந்தைக்கு நடுவில் 1000 இருக்கும். இதுக்கு நடுவுலயும் நான் வர மாட்டேன். தப்படாக்கண்ணா, நான் வரவே மாட்டேன். மச்சி அண்ணனு காலை வரட்டாரு பாருடா. இந்தோடா இந்த மிரட்டினதும் நாங்க பயந்துருவோமா? இந்த சொன்னதை கேட்டு நாங்க நடந்துக்கணுமா? நான் நடந்துக்கலாம் என்ன பண்ணுவேன்? அதே நடந்துக்கலாம் என்ன பண்ணுவீங்க? காய வச்சு பட்டப்பட்டியா இழுப்பாலும் மச்சி இவ செஞ்சாலும் செய்வா போல இருக்கேன். என்ன வாய் பேசுறான் மச்சான். இதுக்கப்புறம் நம்ம வாழ ஆட்டக்கூடாது, நம்ம சரண்டர் ஆயிடுவோம். ஆமா மச்சி, இதுக்கப்புறம் பேச்சே நம்ம சரண்டர் ஆயிடுவோம். சகனா அண்ணி அண்ணி
இனிமே இப்படிதான் கூப்பிடணும் புரியுதா? என்ன அண்ணி ரொம்ப தைரியம் வந்துருச்சு போல இருக்கு. வாடா போடான்றீங்க, எங்களை மிரட்டுறீங்க, கரண்டில சூடு வச்சிருவேன்றீங்க. என்ன அண்ணி அதானே அன்னைக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய தைரியம் எங்க இருந்து வந்தது? அதெல்லாம் உங்க அண்ணன் தான் எனக்கு ரூம்லயே சொல்லி கொடுத்துட்டாரு. வெளியில வந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு இவர் சொல்லிட்டாரு. அதனால உங்ககிட்ட எல்லாம் இனிமே இப்படிதான் பேசணும்னு எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அண்ணா, இதெல்லாம் நியாயமானா? அப்புறம் என்னடா, எப்படி உங்களை கூட்டிட்டு வெளியில வந்தா நீங்க 2 பேரும் வெச்சு செய்வீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால முன்னெச்சரிக்கையா ரூம்லயே எல்லாமே ட்ரைனிங் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி உங்க அண்ணி கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்? பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. அடி தூள் சகனா சிட்ட அண்ணி வேற லெவல். ஆமா அண்ணி சும்மா சொல்லக்கூடாது. அடி தூள். நான் நல்லா பேசினேனா? நல்லா பேசுனியாமா, செம்மையா பண்ண. வெற்றி, நான் இதை பேசுறதுக்குள்ளார எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். வெற்றி, நான் இவ்வளவு பேசுனதை சீரியஸா எடுத்துக்காத, சும்மாதான். அண்ணி நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க அண்ணன் உங்களை நல்லாவே ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இப்படியே இருங்க அண்ணி. பழைய சகனாவா மாறிடாதீங்க. இதை சொல்ல மச்சி, இதுதான் கரெக்ட். காதல் காதல் இனித்திடும் நரகமாதால் கூட தீரா சுமையே காதல் தீயில் கருகும் இமையே காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோட முத்தங்கள் கலந்ததினாலே காயம் ஹலோ, அப்புறம் அண்ணா அண்ணி என்ன விருந்துக்கு போவோமா? டேய் ரொம்ப ஓட்டாதடா, பார்த்து ஓட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கும் கூடிய சீக்கிரம் இப்படி ஒண்ணு நடக்கும், பாத்துக்கலாம். அது நடக்கும் போது பாத்துக்கலாம்ண்ணா. மச்சி, டேய் மச்சான், சொல்றேன் மச்சான். என்னடா என்ன திடீர்னு அமைதியாயிட்டா? அது ஒண்ணும் இல்ல மச்சி. மச்சான் நீ அண்ணாவையும் சகானாவையும் கூட்டிட்டு போ, நான் வரேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கா மச்சி. இப்போ எங்க போற? வரேன்டா, 5 நிமிஷம் உடனே வரேன். நீ போயிட்டு இரு, வந்துடும் மச்சி. வேற வர நீ ஆளே சரியில்லை. சரி போ, சீக்கிரம் வா அண்ணா. வந்துடும்டா. ஏங்க ஹலோ, உங்களை தாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. மாலு நில்லுங்க. மாலு உங்களை தான் கூப்பிட்டு இருக்கேன். மாலு நில்லு. ஏய் உன்னை தாண்டி கூப்பிட்டு இருக்கேன், நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்போ நீ எது கலர? எதுக்கு வளர? உங்களுக்கு என்ன? நீ அலற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்கலாம். முதல்ல கணக்கடை. இங்க பாருங்க, எனக்கு ஆள கூட உரிமை இல்லையா? நான் வேற எதுக்கு ஆசைப்படலையே? என் கண்ணு என் கண்ணு, அது கூட எனக்கு உரிமை இல்லையா? சரி நீ அழாத, என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ் எனக்காக அழாத நிறுத்த. என்னோட வழி யாருக்கு புரியாது. உன் வழி புரிஞ்சதுனால தான் சொல்றேன். ப்ளீஸ் அழாத, இங்க வா. இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இப்ப நீ இங்க வரியா இல்லையா? இங்க வாடி. என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் உன்னை தொல்லை பண்றேன்னு நினைச்சுக்கா. என் பக்கத்துல வா. இல்ல, நான் இங்கே இருக்கேன், அப்படியே சொல்லுங்க. இப்ப நீ இங்க வரியா இல்ல நான் உன் பக்கத்துல வருவான்? ஐயோ, என்ன உங்களுக்கு வேணும்? நானே வந்து தொலைறேன், சொல்லுங்க. அதான் வந்துட்டேன். எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க? ஏய் நீ முதல்ல அலறத நிறுத்து. பாருங்க, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீ அழக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். ப்ளீஸ் அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன என்ன சொல்றீங்க புரியல. இல்ல அது அது வந்து இல்ல, இப்போ உன் மனநிலை எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் வலிய வேதனை எப்படி இருக்குன்னு என்னால உணர முடியுது. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அழாத, எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. உனக்காக ஒருத்தன் கண்டிப்பா பிறந்திருப்போம். இனி என்ன விட பெஸ்டானாலும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். காத்து கண்டிப்பா வருவோம். தேங்க்ஸா. எதுக்கு இந்த தேங்க்ஸ்? என்ன, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பண்ண எல்லா திருட்டுத்தனமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு ஆறுதல் சொல்றீங்களே, அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். என்ன பேசுறான்? திருட்டுத்தனம் ஒன்றும் இல்லை, தப்பு தான் நீ பண்ணது. அதெல்லாம் எதுக்காக? உன் மனசுல ஒருத்தவங்களை நினைச்சிட்டேன், அது எப்படியாவது அடையணும்னு நினைச்சேன். அதுக்காக இப்படி விட்டுட்டு அவ்வளோதான். அது தப்புன்னு நீ உணர்ந்துட்டேனா? ஆமா, தப்புன்னு உணர்ந்துட்டணும். ஆனா என்னன்னு தெரியணும், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, இப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக எல்லாமே சரியாயிடும். எதை நினைச்சு வருத்தப்படாத. உனக்காக நான் நான் இருக்கேன். என்ன சொன்னீங்க? இல்ல அது ஃப்ரெண்டா நான் இருக்கேன்னு சொன்னேன். ஓ சரி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடிக்கடி தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்க.
இங்க பாரு, உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சனா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. நீ எது சொன்னாலும் கேட்க நான் தயாரா இருக்கேன். இப்படி எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? ஃபீல் பண்றதுனால எதுவும் மாற போறது கிடையாது. உன்னை நீ மாத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்க பாரு, வருத்தப்படாத. சரி. அப்புறம் கிளம்பலையா? நம்ம எல்லாரும் மறு வீட்டுக்கு போனோமே, கிளம்பலாம்? இல்ல, எனக்கு வர இஷ்டம் இல்ல. நீங்களா போயிட்டு வாங்க. இப்பதானே சொன்னேன், அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா இருந்தா எதையாவது யோசிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். இப்படி வந்து எல்லாரோட பேசி சிரிச்சுட்டு ஜாலியா இரு, கண்டிப்பா உனக்கு எல்லாமே மறக்கும். புதுசா ஒண்ணு உனக்கு கிடைக்கும். வா, நான் கூப்பிடுறேன், எனக்காக வா. இல்ல, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுவாங்க. நானும் வெளியில வெயிட் பண்றேன், நீ வா, கண்டிப்பா வரணும். இல்ல, அது அட வாடி, சும்மா கூப்பிட்டு இருக்க முடியாது. ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வந்து சேரு. என்னடியா? அப்படிதான் கூப்பிடுவேன். அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதுன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வா, வெளியில வெயிட் பண்றேன். திரும்பிட்டான், நம்ம சொன்னதுல கோச்சிட்டாலும் சீக்கிரமா வெயிட் பண்ணுவேன். சரி. யாரும் அங்க திரும்பி சிரிக்கிற மாதிரி இருக்கு? அப்படின்னா ஒண்ணு ஆமாமா, ஒண்ணும் இல்லதான், ஒண்ணுமே இல்லதான், சீக்கிரமா. மச்சான் மச்சான் உம்மேல ஆசை வச்சான், வச்சு தச்சான் தச்சான் குசுரோட ஒன்ன தச்சான். செல்லம்மை சண்டை போட்டு கோபமாய் முறைத்து பார்த்து கொஞ்சலாய் என்னை திட்ட வா வா வா. என்ன இன்னும் யாருமே ஆளை காணோம்? அம்மா 4 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. மணி 4:30 கிட்ட ஆகுது, இன்னும் யாருமே காணோம். வந்துருவாங்கல்ல? அக்கா சீக்கிரம் வாக்கா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. வெற்றி வருவானா? வருவான், கண்டிப்பா வருவான். ஐ, கார் வந்துருச்சு. அம்மா சீக்கிரம் வாமா, எல்லாரும் வந்துட்டாங்க, வாமா. வந்துட்டாங்க. ஏன் அபி, இப்பதானே சந்தோஷமா இருக்கேன். அக்கா, ஐ அக்கா மாமா 2 பேரும் வந்துட்டாங்க. சின்னத்தா பெரியத்தா அப்புறம் அந்த மாலினி அஞ்சலி எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம தேடுற ஆளை காணோம். குறுந்தாடியும் காணுமே. குறுந்தாடி இருந்தா கண்டிப்பா நம்ம ஆள் இருக்கும். என்னது நம்ம ஆளா? என் ஃப்ரெண்டு இருப்பான். ஆளை காணுமே, குறுந்தாடியும் காணும், இவனையும் காணுமே. ஒருவேளை வரலையா? என்ன எல்லாரும் வந்திருக்காங்க, இன்னும் வரலையே. வருவாங்களா மாட்டாங்களா? அபி அபி அக்கா சொல்லுக்கா. என்னடி உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்தா, நீ என்னமோ என்னை பார்த்துட்டு உருன்னு இருக்க. அக்கா மேல கோவமா? அபிக்குட்டிக்கு கோவமா? என்ன அபிக்குட்டி கோவமா இருக்க? சொன்ன மாதிரி முகமே சரியில்லைங்க, என்ன? சிச்சி, அப்படிலாம் இல்லை மாமா. அக்கா நானும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வாக்கா, வாங்க மாமா. அத்தை உண்மையாலத்த வாங்க. ஆண்டி வாங்க ஆண்டி. மாமா வாங்க மாமா. அடிக்குட்டி என்ன தங்கம், எங்களால பார்த்துட்டு வாய் அடிச்சு போய் நிக்கிறேன். என் மருமக வாய் அடிச்சு போய் நிக்கலாம், வாய் திறந்து கேட்க முடியாம தவிச்சிட்டு நிக்கிறான். வாங்கண்ணா, வாங்க இதம்மா, உண்மையாலக்கா வாங்க. இனி தம்பி வாங்க. சகனா மாமா வாங்க. சம்பந்தி வாங்கண்ணா. நீங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லம்மா, அதான் நாங்க வந்துட்டோமே. 2 நிமிஷம் மாப்பிளைக்கு பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்துறோம். எடுத்தது நம்ம உள்ள போயிடலாம். அபிமா இந்தா, உங்க அக்காவுக்கு மாமாக்கு நீ தான் ஆரத்தி எடுக்கணும். எடு. அம்மா நானா? எனக்கு எப்படி எடுக்கணும்னே தெரியாதம்மா. வாயாடி, உனக்கா தெரியாது? எல்லாம் உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். என்னண்டா நீ தான் எடுக்கணும். மாப்பிளைக்கு மச்சினிச்சு நீ தானே, நீ தான் ஆரத்தி எடுக்கணும். எடு எடு. அபி உனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லாத, உனக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியும். டைம் ஆகுது, எவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறது? சாரி ஆண்டி, இதோ இப்பவே ஆரத்தி எடுத்துறேன், நீங்க உள்ள வரலாம் ஆண்டி. ஒரே நிமிஷம், ஆரத்தி தட்டு கொடுங்க, நான் எடுக்கிறேன். அது சரி, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் எடுப்ப போல இருக்கு. இந்த எடுமா. அக்கா உனக்கு நான் ஆரத்தி எடுத்ததும் தட்டுல வெயிட்டா போடணும், புரியுதா? மாமா அப்படிதானே? அதுக்கு என்ன அபிக்குட்டி, உனக்கு இல்லாததான் என்ன வேணும் கேளு, இந்த மாமா என்ன வேணாலும் செய்வேன், சரியா? ஓ அப்படியா? அப்ப வெயிட் பண்ணுங்க, ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டு கேக்குறேன். சரி. இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள், நல்ல நாள். ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு. ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு.
ஆடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் சூறு. ஆரத்தி எடுத்தாச்சு. போடுங்க போடுங்க. இனி என்னம்மா தட்டுல வெயிட்டா போடுங்க. வெயிட்டா தானே? உள்ளவா வெயிட்டா போடுறேன். உள்ளவா வாண்டு. டேய் இனியா குழந்தை ஏன்டா ஏமாத்துற? அவ என்ன சொன்னா? ஆரத்தி எடுத்தா நீ வெயிட்டா போடணும்னு சொன்னால நீ என்ன இப்படி ஏமாத்துற குழந்தைய? அம்மா நான் இப்ப கூட தரேன்னு சொல்றேன், தரமாட்டேன்னு சொல்லலீங்க. உள்ளவான்னு சொல்றேன். உள்ளவா அபிச்சலம், மாமா உனக்கு வெயிட்டா தரேன். வேவே போங்க. என்ன ஏமாத்திட்டீங்களே நீங்க. இல்லம்மா ஏமாத்தனால நீ உள்ளவா, நான் மாமா தரேன். அருணும் ஏமாத்த கூடாது. புருஷன் கிட்ட சொல்லுவேன் என்ன ஏமாத்த கூடாது. எனக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லு. என் புருஷன் உன்னை ஏமாத்த மாட்டாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. ஐயோடா உமக்கட்டும் உள்ளவா உனக்கு வச்சுக்கிறேன். சரி அபிமா நீ இதை எடுத்துட்டு போயிட்டு வாசல்ல கூட்டிட்டு வா. மாப்பிள்ள வாங்க உள்ள வாங்க. வேதமா வாங்க. உண்மையாலக்கா உள்ள வாங்க. அண்ணா உள்ள வாங்கண்ணா. வருமா வேதா உமையால் போங்க உள்ள போங்க. இந்த வரேன் வேதா வா உள்ள போலாம். சரி உமையால். இவா ஆரத்திய வாசல்ல கொட்டணும் புரியுதா? வாசல்ல கொட்டிட்டு திரும்பி பார்க்காம உள்ள வந்துரு. மாப்பிள்ள சகனா உள்ள வாங்கம்மா. அண்ணா வாங்கண்ணா. அது நீங்க முன்னாடி போங்க வரோம். நீங்க உள்ள போங்க. சரிங்க மாப்பிள்ள. கங்கா வா நம்ம உள்ள போவோம். அக்கா வாங்க. அண்ணிங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. நம்ம போய் அவங்கள பாப்போம் வாங்க. ஆமாம்மா நல்லா கவனிக்கணும். மனசு கொண்டாம பாத்துக்கணும் அவங்கள. எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இந்த 3 நாள் பார்த்து நல்லபடியா அனுப்பி வைக்கணும். ஆமாக்கா எனக்கும் கொஞ்சம் பயமா தான்க்கா இருக்கு. ஒன்னும் பார்த்து பண்ணணும். அக்கா எந்த குறையும் வச்சிடக்கூடாதுக்கா. அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ வா கவலைப்படாது. என்ன வாண்டு திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கா? ஓ போய் அந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்பி பார்க்காம உள்ள வரணுமா? ஓ திரும்பி பார்க்காம உள்ள வந்து பார்க்கலாம். நான் கட்டிட்டு திரும்பி பார்க்காம வரேன். மாமா எல்லாரும் வந்துட்டீங்களா? பாரு மருமக யாரையும் தேடுறாப்பல இருக்கே. வாண்டு எங்க கிட்டே வா. அப்பெல்லாம் சீக்கிரம் சொல்ல மாட்டேன் நீ. ஆமா அபிக்குட்டி எல்லாரும் வந்துட்டுமே. இதோ வேதாமா உமையாலம்மா அவங்க உள்ள போயிருக்காங்க. உங்க அக்காவும் நாங்க தான் மெயின். நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். இதோ அப்பா இங்க இருக்காரு. அப்பா வேலையில இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துருவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேற யார் வர வேண்டியது இருக்கு? அஞ்சலி மாலு தானே அவங்கள பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. மாமா உங்க ஃபேமிலில நிறைய பேர் இருந்தீங்களே, கொஞ்சமா வந்திருக்க மாதிரி இருக்கு. யாரடி கேக்குற? அத எல்லாரும் வந்துட்டாங்களே. உங்க மாமாக்கு சொல்றாங்களே எல்லாரும் வந்துருச்சுன்னு. வேற யார் இருக்கா? அது ஒண்ணும் இல்ல சகனா. அபிக்குட்டி யாரு கேக்குறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அபிமா நீ அவங்கள தானே கேக்குற? அப்பா மாமா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா மாமா அவங்கள தான் கேக்குறேன். அவங்க வரல? அபிக்குட்டி அது சொன்னல அஞ்சலி மாலு வராங்களா கார்ல, அந்த கார்ல தான் எங்க அத்தை மாமாவும் வராங்க. மாமா தான் கார் ஓட்டிட்டு வராரு. அதனால அவங்க பின்னாடி வந்துருவாங்க. நீ எங்க அத்தை மாமா தானே கேக்குற? அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயோ ரொம்ப சோதிக்கிறாங்களே. மாமா அதான் அஞ்சலி மாலு அப்புறம் உங்க அத்தை மாமாலாம் நான் தான் பார்த்துட்டேனே. அது கார் விட்டு இறங்கிட்டு இருக்காங்களே, அவங்கள நான் அப்பவே பார்த்துட்டேன். அப்புறம் என்ன சொல்லும்? அது நாங்க எல்லாம் வந்துட்டோமே. அப்புறம் வேற யாரை தேடுறீங்க? ஐயோ இந்த மாமாக்கு புரியலையோ. இவர் மட்டும் வந்திருக்காரு, அவங்க பையனை கூட்டிட்டு வரணும்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல மாமா. மாமா கல்யாணத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்தாரே, அதான் அந்த குறுந்தாடி வச்சுக்கிட்டு அந்த குறுந்தாடிக்காரன் அவர் வரல. ஆளாக்கு நான் வராம இருப்பேன். பரவாயில்லையே ஆளாக்கு என்னெல்லாம் தேடுறேன். நான் வராம இருப்பேன். வந்துட்டேன் குறுந்தாடிக்காரன் நான் சொல்றேன். ஆளாக்கு இந்த 3 நாள் உன்னை வச்சு செய்யலாம் இருக்குடி. குறுந்தாடிக்காரன் வந்துட்டான். அப்ப கண்டிப்பா வீட்டையும் வந்துருவாங்க. அண்ணா அண்ணா உங்களை தானே தேடிட்டே இருந்தேன். அண்ணா குறுந்தாடி சொன்னதும் நீங்க கோச்சிக்காதீங்க. உங்க முகத்துக்கு அழகே அந்த குறுந்தாடி தான். அதான் அதை அடையாளமா வச்சு சொன்னேன்னா. வாங்கண்ணா அண்ணா உங்களுக்கு நான் ஆரத்தி இருக்கட்டுமா? அண்ணாவா ஓவரா பம்ப் அடிக்கிறான். ஆளாக்கு என்ன ஆளாக்கு திடீர்னு அண்ணாலாம் கூப்பிடுறேன். குறுந்தாடியை விட்டுட்டியா என்ன? அதை எப்படா விடுவேன் குறுந்தாடிக்காரன். இந்த 3 நாள் நீ இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை நான் வச்சு செய்வேனே. வெற்றிக்காக தான் இந்த அண்ணாங்கிற ஆக்டிங். ஐயோ அண்ணா என்னண்ணா எனக்கு அண்ணா இல்ல. இன்னும் கனவு பண்ணும்போது என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கிறவங்கள நான் நன்றி இல்லாம பேசலாமா? தப்பு இல்லைண்ணா. ஆமாண்ணா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க கூட யாரும் வரலையா? ஆமாடா உன் கூட யாரும் வரலையா? அதானே டேய் சக்தி உன் கூட யாரும் வரலாம்? என்ன எல்லாரும் ஏன் பெட்டியே போடுறாங்க? வெற்றின்னு நான் எப்படி ஸ்ட்ரைட்டா கேட்பேன்? அப்போ அண்ணா அதனால பாவம் ஆளாக்கு எல்லாரும் வச்சு செய்யறோம். ஆளாக்கு மூஞ்ச பாருங்களேன், பாவமா இருக்கு. டேய் அவளை மட்டும் பாவம்னு நினைக்காத. நீ சொன்ன மாதிரி ஆளாக்கு சைஸ் தான் இருக்கான். ஆனா பண்ற வேலை எல்லாம் எப்போ முட்டையா இருக்கும். அதனால ஆளாக்க நம்பிடாது. ஆமாண்ணா அது நம்ம கரெக்ட் தான். எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அண்ணா என்னண்ணா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, கூட யாரும் வரல?
அண்ணா உங்களை தானே கேக்குறாங்க, கூட யாரும் வரலையாண்ணா? ஏய் தங்கச்சி கேக்குறாங்களடா, கூட யாரும் வரலையா சொல்லுடா. எல்லாரும் ஏதோ முடிவோட இருக்காங்க. என்னது கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஊர்ல இருந்து தனியா தானே வந்தேன், என் கூட யாரும் வரலையே. உங்க வீட்டுக்கு மட்டும் நான் என்ன கூட்டமா வர முடியும்? தனியா தான் வர முடியும். அதுதான் அப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, எங்க அண்ணி சகனா இருக்காங்க, ஆமாங்கெல்லாம் உள்ள போயிருக்காங்க. இதை தவிர இன்னும் வேற யாரு வேணுமா? ஐயோ டிக்குருந்தோடி கோரம் உன்னை போய் ஒண்ணுன்னு கூப்பிட்டேன் பாரு. உள்ள போனதை ஃபைனாயில ஊத்தி வாயை கழுவணும். எனக்கு ஏதோ பினாயில் வேணும்னு கேட்ட மாதிரி இருந்தது. பினாயில் வேணும், ஆசிட் வேணும் தரட்டுமா? அதுதான் பவர்ஃபுல்லா இருக்கும், ஊத்துனதும் மொத்தமா போயிடும். வேணும் தரட்டுமா? அட போவி, ஆசிட் ஊத்தி மொத்தமா கறிக்கிறோம் போல இருக்கேன். அண்ணா நீங்க நல்ல அண்ணா, எனக்கு தெரியும். நான் எதுவும் நினைக்கலண்ணா. உள்ள வாங்கண்ணா. இந்த 3 நாள் இங்க தானே இருப்பீங்கன்னா கரண்டாடிக்காரன் வச்சிருக்கேன்டா உனக்கு. உள்ள வாங்கண்ணா. மாமா உள்ள வாங்க மாமா. இனி மாமா நீங்களும் வாங்க. ஓமா கட்டா நீயே வா. அச்சோ, என் மருமகளை பார்க்கவே பாவமா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, என் பையனை என்ன அழகா தேடுறான். தெய்வற்றி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். இந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல நீ இல்லைன்னதும் உன்னை எப்படி தேடி தவிக்கிறான். எங்ககிட்டயும் கேட்க முடியாம பாவம். என் மருமக தவிக்கிறத பார்க்க எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. சரிடா, ஐயா ரொம்ப நேரம் வெளில நினைக்கிறீங்க, மருமகளை கூப்பிட்டு உள்ள போ. சரிங்கப்பா. சகனா மாமா உள்ள போலாம். சரிங்க அபி சீக்கிரம் வாங்க, உனக்காக வெயிட் பண்றேன். சரி சரி உள்ள போ. வர என்ன ஆச்சு இவளுக்கு? வந்து உருன்னு இருக்கா. அது ஒண்ணும் இல்லம்மா, ஆபிக்குட்டி நிறைய தேடுறாங்க போல இருக்கு. சரி அவங்க தேடட்டும், நம்ம உள்ள போய் வேற ஒண்ணு தேடலாம். ஓடிச்சோம். சரிங்க. என்னமோ உள்ள போயாச்சு. இந்த குறுந்தடிக்காரங்கிட்ட இல்ல வெற்றியை நான் தேடுறேன். ஆனா இவரு என்னடானா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பா வாங்க நம்ம உள்ள போலாம். அண்ணா என்னண்ணா நான் கிண்டல் பண்ணதை வச்சு லக்கு கிட்ட தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே, இவங்க முறைக்கிறாங்களே. நான் கொஞ்சம் தைரியசாலிதான், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் பாத்துக்கோ. சும்மா சும்மா இப்படி சொல்லி ஏமாத்தாதீங்க. நான் செம கோவத்துல இருக்கேன். இவராவது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவங்களும் புரிஞ்சுக்கலாம். குறுந்தடிக்காரன் இங்க இருந்து போயிடு, செம்ம கடுப்புல இருக்கேன். நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. நான் ஏன் உங்களை தேட போறேன்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அது போவியாளாக்கு இவ்வளவு நேரம் அவனுக்கு எப்படி கேட்கறதுன்னு. யாருக்கு? உங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்க வெயிட் பண்றீங்களா? சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, உன் கனவுல வருவன்னு சீக்கிரம் கண்டுபிடிப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் டி. இப்போ கூட நான் இங்க வந்திருக்கேனா உன் ஒருத்திக்காக மட்டும் தாண்டி வந்திருக்கேன். ஓகே அடங்கியிருக்கேன். ப்ளீஸ் டி.